ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திருதியானது வருகிறது. இந்த அக்ஷய திருதியிலிருந்து இதனுடைய கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் சில மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகியிருக்கு, என்ன மாதிரியான அதிர்ஷ்டமான யோகங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து என்னென்ன மாற்றங்களும் என்னென்ன விளைவுகளும் நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த அக்ஷய திருதியை நாளில் இதனுடைய சிறப்புகள் என்ன, இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த அக்ஷய திருதியை நாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் மங்களகரமான ஒரு புனிதமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த நாளில் நீங்க இந்த மாதிரி முறையில விரதங்களை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடியுங்க. இந்த மாதிரி நீங்க பரிகாரங்களை செய்யும் போது கண்டிப்பாக அக்ஷய திருதியை நாளில் நீங்க எதிர்பார்க்காத தங்க நகைகள் நிச்சயமாக உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. சித்திரை மாதத்தில் வளர்பிறையில வரக்கூடிய திருதியை தாங்க அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்றாங்க. அக்ஷயம் என்றால் பார்த்தீங்கன்னா வளருவது பெருகுவது என்று அர்த்தமாகவே சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதி அன்று நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி உங்களை வளம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரட்டிப்பாக பெருகி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குறைவில்லாத செல்வத்தை அள்ளி தரக்கூடிய திருநாளாக இந்த அக்ஷய திருதியை ஆனது இருக்கிறது. தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றதும் இந்த நாளில் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றதும் ஏன் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரப்பும் அளவு உணவை பெற்றதும் இந்த நாளில் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே பகவான் பரசுராமர் அவதரித்த நாளும் இந்த நாள். புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாளும் இந்த நாள். இந்த அக்ஷய திருதியை நாளிற்கு பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய மகிமைகள் நிறைந்திருக்கு. இந்த மகிமைகள் அனைத்துமே நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. அப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்க செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தங்கம் மட்டும் வாங்காமல் உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்று ஐதீகமாகவே சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை தினத்தில் புதிய தொழில் நிச்சயமாக தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடங்கலாம். பூமி பூஜைக்கு செய்வதற்கு உகந்த நாளாகவே இந்த நாள் அமையலாம். ஏழைகளுக்கு தானம் கூட நீங்க செய்யலாம். பித்ருகளுக்கு தர்ப்பணம் கூட இந்த நாளில் நீங்க செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்க எந்த மாதிரி முறையில விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதாவது அக்ஷய திருதியை நாளன்று விடுவதற்கு முன்பாக எழுந்து சுத்தமாக நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபடணும். அதாவது விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக கோலம் போட்டு அதன் மீது ஒரு பலகையை நிச்சயமா வைக்கணும். அந்த பலகையின் மீது மறுபடியும் நீங்க கோலம் போட்டு ஒரு சொம்பில் சந்தனம் குங்குமம் இட்டு அதில் நீரை நிரப்பி அதன் மீது பெரிய தேங்காயை வைக்கணுங்க. தேங்காயை வைத்த பின்பு மாவிளைகளை அதனை சுற்றி கலசம் போல் நீங்க தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தின் அருகில் மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக நீங்க பிடித்து வைக்கணும். அதன் அருகில் புதிதாக வாங்கிய பொன் பொருட்களை வைத்து பூ போட்டு நீங்க பூஜை செய்யலாங்க. அதன் பிறகு அதற்கு கற்பூர தீபாராதனை காட்டி நீங்க வழிபாடு செய்து வந்தீங்கன்னா வளமான செல்வம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். அதாவது உணவு, வஸ்திரம் போன்றவை கூட நீங்க தானமாக செய்யலாம். உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க தானமாக செய்து வந்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யம் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். பசுவிற்கு கீரை வகைகளை நீங்க கொடுக்கலாம். இந்த நாளில் அன்னதானம் செய்வது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியமாகவே கருதப்படுகிறது. ஸோ அதனால இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்க செய்யலாம். இந்த அக்ஷய திருதியை தினத்தன்று வெண்மை நிற பொருட்கள் விசேஷமாகவே சொல்லப்படுது. இதனால வெண்ணிற மல்லிப்பூ, வெண்பட்டு ஆடை, வெண்ணிற பால் பாயசம் இவைகளை பயன்படுத்துதல் இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாளில் தங்கம் தான் வாங்க வேண்டும் என்று நீங்க நினைக்கவே கூடாதுங்க. வசதி உள்ளவர்கள் வாங்கலாம், வசதி இல்லாதவர்கள் உப்பு, மஞ்சள், நெல், அரிசி
இந்த மாதிரி பொருட்களை வாங்கி உங்களுடைய லக்ஷ்மி படத்திற்கு முன்பு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக சகல ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைப்பதோடு மகாலட்சுமியுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த அக்ஷய திருதியை நாளில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இந்த அக்ஷய திருதியிலிருந்து ரிஷப ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் அனைத்துமே நீங்கள் நினைத்தபடி நல்லபடியாக நடக்கலாம். வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவிர்த்த நிலை இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக மாறிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கிறது. ரிஷபராசினியர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இது பொற்காலம் என்றும் சொல்லக்கூடிய வகையில பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. தனஸ்தான குருவால் பண வசதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். வராது என்று நினைத்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும். சென்ற மாதத்தை விட இந்த காலகட்டம் உங்களுக்கு உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையலாம். இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து அரசினுடைய மானியம் உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. விலை போகாது என்று முடிவு செய்த சரக்குகள் கூட விற்று பணம் உங்களுக்கு வந்து சேரலாம். கடன் வட்டி தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சனி மற்றும் குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தொழிலுக்காக வாங்கிய கடனை சிறிது சிறிதாக அடைக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி நீங்க செயல்பட்டு வந்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும். சுபபோக வாழ்க்கை இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் லௌகீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வகையில அமையலாம். பெண் தொழில் முனைவோர்களுக்கு மிகப்பெரிய விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லப்படுது. அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். தாய் மற்றும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அவர்களுடைய சத்து கூட உங்களுக்கு கிடைக்கலாம். பொன் பொருள் சேர்க்கை ரிஷபராசினியர்களுக்கு சேரலாம். பூமி யோகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்க செய்யலாம். சில நேயர்களுக்கு வேலையில் மாற்றம் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். உடன் பிறந்தவர்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம். குழந்தைகளுடைய கல்வியில பார்க்கும் பொழுது ஆர்வம், முன்னேற்றம், மன நிம்மதி இது மூணுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். மன உளைச்சல் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது. வேலை இல்லாதவர்களுக்கு படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கலாம். தற்காலிக வேலையில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படும். தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்கலாம். உயர் அதிகாரிகளின் அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு ஏற்படும். சில நேயர்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். இதுவரை எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தவர்கள் கூட இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து கிடைத்த வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேரக்கூடிய உத்தரவு உங்களுக்கு வந்து சேரலாம். இந்த காலகட்டத்தில் குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் முடித்துவிட்டு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சில ரிஷபராசினியர்களுக்கு அதிக முதலீட்டில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக உதயமாகுங்க. உங்களுடைய ராசி அதிபதி விரயஸ்தானத்தை கடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்து அதன்படி செயல்பட்டு வந்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். எதிரிகளை அடக்க முடியும் என்பதால் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு மேன்மையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு நினைத்த விஷயம் அனைத்துமே நல்லபடியாக எந்தவித சிக்கலுமின்றி எந்தவித பிரச்சனைகளுமின்றி நல்லபடியாக நடக்குங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில் என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. அதுபோலவே அக்ஷய திருதியை நாளில் என்ன மாதிரியான சிறப்பு பரிகாரங்களை மேற்கொண்டால் நமக்கு தங்க நகைகள் அதிக அளவில் சேரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.